ஹாய், நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அந்த விஷயம் வந்துட்டு பழசே ஆகாது. என்றைக்குமே அந்த விஷயம் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். எந்த ஜென்ரேஷன் வந்தாலும் சரி, எவ்வளோ நாள் மாறினாலும் சரி, எத்தனை யுகம் வந்தாலும் சரி, அந்த விஷயம் வந்துட்டு மாறவே மாறாது. என் மனுஷனுக்கு வந்துட்டு எப்படி சாப்பிட்றது தூங்குறதுலாம் ஒரு விஷயமோ, அந்த மாதிரி நான் சொல்ல போகிற விஷயம், நான் பேச போகிற விஷயம் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயமாக தான் இருக்கும். ரொம்ப பில்டப் தராங்க. ஆக்சுவலி நான் பேச போகிற விஷயம் வந்துட்டு பேச போகிற டாபிக் வந்துட்டு லவ், காதல். காதல் இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எல்லா யானை, பூனை, நாய் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு இருக்கிற லவ் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். நான் ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் பேசுகிறேன் லவ் பற்றி அப்படிலாம் நான் ஜென்ரலாக ஒரு டாப்பிக்காக தான் பேசுகிறேன். என்னை பொறுத்தளவுக்கு லவ்ங்கிறது வந்துட்டு பெரிய சப்போர்ட். லவ் எல்லாத்துக்கும் எப்படியெல்லாம் அவங்கவுங்க லைஃப்பில் ரோல் பண்ணுதுங்கிறது தெரியும், எல்லாத்துக்குமே ஆப்வியஸ்லி தெரியும். லவ் பற்றி கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுகிறேன்னா, சத்தமாகவும் பேச முடியல, நான் வெளியில் கேட்குங்கிறனால. லவ் வந்துட்டு உண்மையாக வாய்ஸ் ரைஸ் பண்ணியும் பேச முடியல. ஒரு லெஜண்ட்ஸ் பெருசாக அச்சீவ் பண்ணவங்க எல்லாத்து லைஃப்லேயுமே வந்துட்டு லவ் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. ஒருத்தங்க ஒரு மனுஷனும் டவுன் ஆகும்போதும் அவங்க பூஸ்டப் பண்ணி அவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம மேலே ஒருத்தங்க லவ் வச்சுருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட், நம்ம ஒருத்தங்க லவ் வச்சுருப்போம், அவங்களோட சப்போர்ட் தான் வந்துட்டு நம்மளை லிஃப்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. இப்போது ஒருத்தங்களும் எவ்வளோ ட்ரூவாக இருக்காங்க லவ்வுக்கு, யார் எந்த மாதிரிலாம் லவ் வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க புரிஞ்சிருக்காங்க. பட் யாருக்கு எவ்வளோ பெரிய லைஃப் ஸ்டைல் அமைஞ்சாலும் வந்துட்டு லவ் அப்படிங்கிறது காமனான விஷயம். ட்ரூவாக இருக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்பிக்கையாக இருக்கணும். லவ்னாலே நம்பிக்கை தான். ஒருத்தங்க மேலே நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க மேலே லவ் நமக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கையும் சேர்ந்து வரணும். நம்பிக்கை இல்லாமல் வெறும் லவ் மட்டும் வந்தால் அது அர்த்தமே ஆகாது, ஃபுல்ஃபில் ஆகாது. லவ் கண்டிப்பாக நம்பிக்கையில் மட்டும்தான் வரணும். அது ரொம்ப லிஃப்ட் பண்ணும். நம்ம வந்துட்டு இப்போ டவுனாக இருக்கோம், நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு விஷயத்தை தேடி ஓடுறோம், அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்மளால் எல்லா டைமும் வந்துட்டு பூஸ்ட் பண்ணி நம்மளால் வந்துட்டு செல்ஃப் மோட்டிவாக நம்மளால் மூவ் பண்ண முடியுமானா அது எல்லா டைமும் அது வந்துட்டு சாத்தியம் கிடையாது. நிறையா விஷயம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போராடணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறவங்கள நம்ம சுற்றி இருக்கணும். நம்ம அன்பு வச்சிருக்க நம்பிக்கையான ஒரு ஆள் நம்ம கூட இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ண. நம்பிக்கையோட லவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா லைஃப்பும் சூப்பராக இருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.